ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இஃப் யூ நியூ டு த சேனல், மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப். இன்றைக்கி ரெசிபி நம்ம வந்து சிக்கன் செய்ய போகிறோம். அதாவது 5 நிமிஷத்தில் எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சிக்கன் தொக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ சிக்கன் வந்து சாதா பீஸா எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீஸஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக நமக்கு வேவும். அந்த பீஸஸை வந்து இந்த மாதிரி ஒரு வெசலில் போட்டுக்கலாம், ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா வந்து சத பீஸு நல்லா 2-3 வாட்டி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான உப்பு போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் தயிர் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைனாக்கா நீங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு கறி மசாலா. இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு, அதாவது நம்ம வந்து காய் கட் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஊறட்டும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இது வந்து அப்படியே ஊறட்டும். அதை நம்ம வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம வந்து காய்கறி கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகா, 1 டீஸ்பூனுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஒரு பேன் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேன், ஏதாவது ஒரு பேனு இல்லை சட்டி ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகுதான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுனாக்கா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் போட்டுக்கலாம். பட்டை 2 இது எடுத்துருக்கேன். ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை கொட்டிடலாம். வெங்காயம் வந்து நமக்கு வந்து கண்ணாடி பதம் வரட்டும். ஸோ வந்து வதங்கினா தான் நல்லா வதங்குச்சுனாக்கா நமக்கு வந்து சேர்ந்தா மாதிரி இருக்கும் அந்த சிக்கனோட. ஸோ அது வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வந்து வதக்கி விட்றேன். ஸோ நமக்கு வந்து வெங்காயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் பச்சை மிளகாவையும் நம்ம வந்து இதோடய ஆட் பண்ணிடலாம். அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். வதங்கினதுக்கு இது வந்து தக்காளி வந்து உங்களுக்கு வேணும்னா தோல் நல்லா கொஞ்சம் வந்து சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்ததுனாக்கா அதை வந்து நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டிங்கனாக்கா நல்லா வந்து குழஞ்சா மாதிரி அந்த கிரேவியோடு சேர்ந்து இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு எல்லாமே வந்து இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதோடு சேர்த்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருந்த, அதாவது ஊற வச்சுருந்த கோழியை இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். நம்ம மசாலா எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த கோழியிலே ஆட் பண்ணிட்டோம். ஸோ கோழிலையும் வந்து அந்த மசாலா எல்லாமே ஏறி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 to 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அவ்வளோதான், இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயில் சூடில் நல்லா வந்து வதக்கி விட்டுனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் மாதிரி ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் தண்ணி வந்து இந்த சிக்கன் வேவுறதுக்காக நம்ம வந்து 1/2 கிலோ தான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அது சின்ன சின்னதாக பீஸா கட் பண்ணி வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 5 நிமிஷம் இது வந்து நல்லா வேவிட்டோம். பாருங்கள், எண்ணெய் விட்டு சூப்பராக இதாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதே தண்ணியோடு இந்த கிரேவியோடையே நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபனுக்கு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி அதை வந்து தொக்கு மாதிரி வச்சு நீங்கள் சாதத்தோடு தொட்டு கூட சாப்பிட்லாம். இதுக்கு வேணால் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் வந்து எலுமிச்சப்பழ சாறு இல்லைனா 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு புழிஞ்சு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.